வீடியோ. தற்போது ஐயப்பன் பந்து போட்டு கபிலன் அடித்து ஓடுகிறார். ஒரு ரன்னை தட்டிவிட்டார். அடுத்தபடியாக ஐயப்பன் பந்து போட்டு சுப்பிரமணியன் தடுக்க போயுள்ளார். பேட்டை சைஸ் இருந்தாலும் ஒரு பந்தை தட்டிவிட்டார். அதை தடுத்து விட்டார் ஐயப்பன். அடுத்த பந்து லாபால் போட்டு விட்டார். அகலப்பந்துடா, உயர பந்து அகலப்பந்து. வீடியோ வீடியோ. மீண்டும் அகலப்பந்தை போட்டு விட்டார் ஐயப்பன். ஏதோ ஆய்வு விட்டதாட்டுது அவருக்கு. ஏதோ பேட்டிங். சாமா. ஐயோ, 6 அடிக்க நினைத்தார், ஆனால் அது கேட்ச் ஏறிவிட்டது. அடுத்தபடியாக இளஞ்செழியன் என்கின்ற மணிகண்டன் அவர்கள் இறங்க உள்ளார். அண்ணனும் தம்பியும் பேட்ஸ்மேனாக களம் இறங்கியுள்ளார். பாரு, கேப்பிங் கால் இல்லாமல் எதிர்பார்த்து இருந்தாங்க. கபிலன் நன்றாக பந்தை அடித்து விட்டார். அதை தடுக்க முயன்ற இருவரும் தடுக்க முடியவில்லை. ஐயப்பன் சீன் போடுவதாக நினைத்து ஒத்தகையால் பிடித்து விட்டார். பந்தை போட்டு விட்டார். இளைஞனை தடுக்க முடியவில்லை. அவர் நிற்கிற ஸ்டைலே ஒரு அழகு தான் நடுது. அவர் அடிப்பார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் டீமை சேர்ந்தவர்கள். ஐயப்பன் போடுவிட்டார். போட்டார். அது லாபந்து. அகலப்பந்து. கபிலா, நீ அவர்கள் பந்து போட உள்ளார். அதனை தடுக்க திரு வேல்முருகன் அவர்கள் களம் இறங்கியுள்ளார். செம்ம பந்து. நன்றாக அடித்துள்ளார் கபிலன். இரண்டாவது பந்தை வினோத் வீசுகிறார். அதை செம்ம பந்து. மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு நல்ல ஒரு கேட்சை மிஸ் பண்ணி விட்டார். அவர் ஒருவருக்காரர் போல இருக்குது. கீப்பிங் வினோத் பந்தா போடுறான். என்ன பந்த கையில் வச்சுட்டு ஆட்டம் போடுறான். அதான் 5 ரன்னு சொல்லி ஒத்த வச்சல. செம்ம பந்தா. நாட் மிஸ் அவுட். அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒவ்வொரு பந்து மிஸ் ஆகிவிட்டது கேட்சு. அடுத்தபடியாக கபிலன் இறங்கினார். முதல் பந்து மிஸ் ஆகிவிட்டது. இரண்டாவது பந்தை வீசுகிறார். அது கேட்ச் அவுட் இல்லை. 2 பந்தை போட்டுவிட்டு லாபந்து என்று அறிவித்துள்ளார். ஆனால் பேட்ஸ்மேன் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ரன் 6 ரன்னை அடித்துள்ளார்கள். 4 ஓவர் முடிவில் 6 ரன்னை அடித்துள்ளார்கள். கேப்டன் ரொம்பவும் டென்ஷன் ஆகிவிட்டார். அங்கமிட்ட அவர்கள் பல்லில் அடிபட்டுள்ளார். சம பந்து கேட்சை மிஸ் பண்ணி உள்ளார்கள். தற்போது 8 ரன் அடித்துள்ளார்கள். வினோத்துக்கு இன்னொரு பேரும் உள்ளது. பேர் என்னன்னா எலும்பன். ஸ்வீட் நேம். பசங்க அவனுக்கு என்ன எப்படி தான் பேர் வச்சாங்கன்னு தெரியல.
கரெக்டாக அவனுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஒரு பந்தை அடித்துள்ளார், அது ஒரு ரன் ஓட்டம் பெற்றுள்ளார்கள். 9 ரன் அடித்துள்ளார்களாம். வாவ், நாட்டு ரன்னை அடித்துவிட்டு பேட்ஸ்மேன் மணி நிற்கிறாரு. ஏதோ 2 பேரும் பேசிட்டானுங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இருக்கட்டும். கேட்சு போல்ட் ஆகுமா? இது போல்டுங்கிறாங்க, நோ பால்ங்கிறாங்க, ஒன்றும் புரியல. இருங்க பா கொஞ்ச நேரம். அட முட்டி விஜய் அபாரமாக எடுக்கிறா. பந்துகள் பறக்கிறது. பந்து பவுண்டரி ஓடி 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 போயிடுச்சு. நான் பார்த்தேன்டா. நாளையா இந்த ஸ்டிக்குகளை பாருங்கள். பார்த்துருங்களா? நீ என்ன இப்பொழுது சண்டை பிடிக்கின்றனர். அதை அற்புதமாக ஒன்றும் தெரியாமல் என்று கேமராவை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆடுமுனையில் இளஞ்செழியன் ஆடாமுனையில் லாபாலை பருக்கென்று தின்று விட்டார். ஆக எவ்வளோ ரன் அடிக்கணும்? இங்க எடு, பேட்டிங் எடு. அங்க பேசு. அடியே ஆனா அது நாட்டு ரன்னில் போய் விட்டதால 2 சேர்த்துக்கு விடாதுப்பா. சுத்தினாரு, பந்து கிடைக்காத, கீப்பர் பக்கம் ஓடி விட்டது. போல்டா வரா? போல்டை பாருங்க. நாட் போல்ட். டெம்பிள்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சாத்துப்பா சாலை ஓடுகிறார். என்ன அப்புறம் அவன் அவரு இளங்கலை சாரு. செல்லப்பிள்ளை சாரு, காசு சாரு. போல்டா வரா? பேட்டிங். அடி வாங்கி விட்டார். அற்புதமான அடி. அடியா பயஞ்சது. அடிக்க தெரியாமல் சார் மாறாக அடித்தார். இவ்வளவு தவிர என்ன சொல்றது?